ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி, தோசை, பொங்கல், சாதத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நல்ல டேஸ்டியான கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாயோடைய காரம் தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்க தேவையில்லை, லைட்டாக நீங்கள் கலந்து விட்டால் மட்டும் போதும். இப்போ இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். புளி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி 3 சேர்த்துருக்கோம். இது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். கத்திரிக்காய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 6-7 கத்திரிக்காய் இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது பெரிய டம்ளரில் ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே பாத்திரத்திலே கூட வேக வைக்கலாம். அப்படி வேக வைக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி விசில் வச்சிட்டோம்னா சட்டுன்னு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ 3 விசிலுக்கு அப்புறமா இந்த கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மசியல் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வடிச்சிட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே கடைஞ்சிக்கிறேன், கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போது எல்லாமே முழுசாக தெரியாத மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதில் நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக பீர்க்கங்காய் சேர்க்கலாம். இல்லைன்னா பூசணிக்காய் கூட, மஞ்சள் பூசணி கூட சேர்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வேறு காய் சேர்க்கும்போது டேஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நல்லா மசிச்சதுக்கப்புறமா தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது காரம் இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம அப்படியே அந்த கடையலில் சேர்த்துடணும். இந்த மாதிரி நம்ம தாளிக்கும் போது மிளகாய்த்தூள் சேர்த்து தாளித்து போடும்போது இது நல்ல கலராகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது கவனமாக டக்குன்னு நீங்கள் எடுத்து சேர்த்தரணும். கொஞ்சம் விட்டுட்டா கூட கரிஞ்சு போயிடும் மிளகாய்த்தூள், அப்புறம் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்காது, கலரும் வராது. அதனால் கரெக்டாக டக்குன்னு எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆயிரும். இது காரம் அளவாக இருந்தது. நீங்கள் காரம் கூடுதலாக வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த கத்திரிக்காய் கடையில் நீங்கள் பொங்கலுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காய் கடையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.